ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராமஸ் அரிசுவை கிச்சன். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கேக் ரெசிபி, லெமன் கேக் எப்படி செய்யலாங்கிறதான் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த லெமன் கேக் செய்கிறதுக்கு நம்ம லெமன் எடுத்துக்கலாம். லெமன் வந்து நல்லா கழுவிட்டு எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த லெமனோட தோல் வந்து நமக்கு தேவைப்படும். இதை லெமன் ஜெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லெமனை வந்து நம்ம ஒரு செட்டரில் வச்சு நல்லா அந்த தோலை வந்து நல்லா நம்ம ஸ்க்ராப் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஒரு டீஸ்பூன் மட்டும் எடுத்துக்கிட்டா போதும். நிறைய சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்துக்கிட்டா போதும். நம்ம இந்த அளவுக்கு லெமன் ஜெஸ்ட் வந்து எடுத்துக்கலாம். இப்போ கேக் செய்கிறதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 1/4 கப்பு, கொஞ்சம் ஒரு 1/4 கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் பட்டர். நல்லா மெல்ட்டான பட்டர், அதாவது ஒரு 1 ஹவருக்கு முன்னாடியே நீ ஃப்ரிட்ஜ்லேருந்து இங்கே எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அப்போனா உங்களுக்கு பட்டர் வந்து ரொம்ப சாஃப்டான பட்டராக கிடைக்கும். அதை எடுத்துட்டு கொஞ்சம் நேரம் நம்ம பீட் பண்ணிக்கலாம். அது இன்னும் நல்லா சாஃப்ட் ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா 1/4 கப் அளவுக்கு பொடிச்ச சர்க்கரை எடுத்துக்கோங்க. நல்லா சர்க்கரையை மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு அதை வந்து 1/4 கப்பை வந்து அளவு மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு மீடியம் சுகரில் இருக்கும். உங்களுக்கு நல்ல இனிப்பு டேஸ்ட் வேணும், இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ பட்டரும் நம்ம சுகரும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற ஒரு எக் எடுத்துக்கலாம். ஸோ நான் எக்கையும் பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரிட்ஜிலேருந்து ஒரு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே எடுத்து வச்சுட்டேன். ஸோ அது நல்ல ரூம் டெம்பரேச்சரில் இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா பீட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே சாஃப்டாக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி க்ரீமியாக ரெடி ஆகிடும். இப்போ இதில் நம்ம 3/4 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேன். இதில் கொஞ்சோண்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் வந்து சேர்த்துக்கோங்க. இது மட்டும் சேர்த்துக்கிட்டா போதும். இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இது கொஞ்சம் ரொம்ப கெட்டியாக இருக்குது. இதனால பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். மொத்தம் உங்களுக்கு 1/4 கப் அளவுக்கு பால் வந்து தேவைப்படும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கேக்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்ககிட்ட லெமன் எசன்ஸ் இருந்ததுன்னா அதை சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா வந்து தேவையில்லை. ஏன்னா நம்ம லெமன் ஜூஸ் எல்லாம் இப்போ சேர்க்க போகிறோம். ஸோ அதுவே உங்களுக்கு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். இது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கேக் ரெசிபி. இப்போ நம்ம ஏற்கனவே துருவி வச்சிருக்கிற அந்த லெமன் ஜெஸ்ட் அதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் வந்து சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டாலே போதும். இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த லெமன் ஜூஸும் அந்த லெமன் ஜெஸ்ட் எல்லாமே வந்து அந்த கேக் அந்த பேட்டரில் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். அது அளவுக்கு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு க்ரீமியாக இருந்தாலே போதும். 1/4 கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக தான் பால் வந்து தேவைப்படும். அது அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கிட்டா போதும். இப்போ கேக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. நான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அலுமினியம் டின் மாதிரி சின்ன சின்னதாக இருக்கும். இதை நான் வந்து டைசோவில் வாங்கினேன். ஸோ அதை தான் எடுத்து பேக் பண்ண போகிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு நெய் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம கேக் பேட்டரை வந்து எடுத்து ஊற்றிக்கலாம். ஒரு 3/4 பங்கு மட்டும் ஊற்றிக்கிட்டா போதும். ஏன்னா நீங்கள் ஃபுல்லாக ஊற்றுனீங்கன்னா அது எம்பி வரும்போது அது அப்படியே அது வலிஞ்சு கீழே போயிடும். அதனால் ஒரு 3/4 மட்டும் போட்டுக்கோங்க. அதாவது 3/4 அளவுக்கு மட்டும் கேக் பேட்டரை வந்து சேர்த்துக்கலாம். இந்த அலுமினியம் ஃபாயிலில் வைக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக சீக்கிரமாகவே எனக்கு பேக் ஆகிடுச்சு. ஒரு 15 மினிட்ஸ்லேயே வந்து லெமன் கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இது மாதிரி அலுமினியம் ஃபாயிலில் கேக் பேக் பண்ணுறது கிடைச்சா நீங்கள் வாங்கி வச்சு செஞ்சு பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது இது. ஸோ இதை நான் கடாயில் வச்சுட்டேன். கீழே வந்து சால்ட்டு போட்டு ஒரு ஸ்டாண்டு வச்சு அதுக்கு மேலே இந்த இதை வச்சுருக்கேன். ஏற்கனவே நான் அந்த இட்லி பாத்திரத்தை நான் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஒரு 15 மினிட்ஸ்லேயே வந்து கேக் வந்து சூப்பராக பேக் ஆகிடுச்சு. பாருங்கள், சூப்பரான லெமன் கேக். நான் ஃபோர்க்கை வந்து நடுவில் விட்டு பார்க்கலாம். ஏன்னா நடுவில் தான் உங்களுக்கு வேகாமல் இருக்கும். பாருங்கள், ஒன்றுமே ஒட்டலை. ஸோ கேக்கும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம நல்லா ஆற வச்சுக்கலாம். ஸோ சூப்பரான லெமன் கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிளான ரெசிபி. டேஸ்ட்டும் உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். ஏன்னா லெமன்லாம் சேர்த்து செய்கிறதுனால. பாருங்கள் எவ்வளோ ஸ்பான்ஜியாக சாஃப்டாக இருக்குன்னு. ஸோ நம்ம வந்து நெய் தடவிருக்கனால அந்த டின்னை விட்டும் ஈஸியாகவே வெளியே வருது. ஸோ ஒரு லைட்டாக ஒரு ப்ரெஷ் பண்ணாலே போதும், உங்களுக்கு சூப்பராக கேக் வந்து ரெடி ஆகிடும்.
ஸோ இது நம்ம கேக்குக்கு மேலே வந்து ஒரு க்ரீம் மாதிரி தடவிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா சாஃப்ட் பட்டர் எடுத்துக்கோங்க. இதையும் வந்து நம்ம ஃப்ரிட்ஜிலேயே கொஞ்சம் நேரம் பட்டரை வெளியே எடுத்து வச்சிங்கன்னா நல்லா சாஃப்ட் ஆகிடும், மெல்ட் ஆகிடும். ஸோ இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பவுடர் சுகர் எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் வந்து எடுத்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப கெட்டியாக இருக்குது. இதனால் கொஞ்சோண்டு கீழே வந்து நல்லா கொதிக்கிற தண்ணியை ஒரு கிண்ணத்தில் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு மேலே இந்த பவுல் வச்சு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அது நல்லா உங்களுக்கு மெல்ட் ஆகிடும். ஸோ அது மெல்ட் ஆனால் உங்களுக்கு ஈஸியாக அந்த கேக் மேலே நம்ம எடுத்து தடவிக்கலாம். பாருங்கள், சூப்பராக மெல்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த அளவுக்கு நமக்கு மெல்ட் ஆனால் போதும். இதை நம்ம அப்படியே கேக் மேலே தடவிக்கலாம். நான் ஒரு ப்ரஷ் மாதிரி எடுத்துக்கிறேன். ப்ரஷ் மாதிரி எடுத்து அதை தான் அப்படியே வந்து ப்ரஷ்ஷில் எடுத்து நம்ம கேக் மேலே தடவிக்கலாம். ரொம்ப இது வந்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு கேக்கும் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். டேஸ்ட் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே கம்மியான இன்க்ரீடியன்ட்ஸ் தான். நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கிறிஸ்மஸ்க்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான லெமன் கேக் ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு ஸ்நாக்ஸாகவும் கொடுத்து அனுப்பிச்சிக்கலாம். உங்களுக்கு குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்லேயும் இது ஒரு ஸ்நாக்ஸாக நீங்கள் கொடுத்து அனுப்பிச்சிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே வெனிலா கேக், சாக்லேட் கேக், அப்புறம் வந்து பிஸ்கட் கேக் எப்படின்னா செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க்ஸ் வேணால் டிஸ்கிரிப்ஷன் அந்த எண்டு கார்டில் கொடுக்குறேன். அதையும் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எல்லாருக்கும் இனிய கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கிறிஸ்மஸை ரொம்பவே ஜாலியாக, ரொம்பவே சேஃபாக நீங்கள் கொண்டாடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம்.